மரீனாவில் நடந்தக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். There are many versions in the entire event and its culmination. அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கிறது. நீங்கள் நிறைய வெர்ஷன்ஸ் கேட்டிருப்பீங்க. அதில் உண்மையாக என்ன நடந்தது, என்ன சம்பவங்கள் உண்மையாக நடந்தது, அதை பற்றி தான் இப்போ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு கோர்வையாக, சிஸ்டமேட்டிக்காக, ஒரு கோஜெண்ட்டாக சொல்லத்தான் வந்திருக்கிறோம். ஸ்டார்டிங் வந்து 17th தான் இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் let us assemble at Marina சொல்லி in support of ஜல்லிக்கட்டு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் பரவுறது. காலையில் ஒரு 11:30 இந்த ஒரு சின்ன குரூப் மரீனாக்கு வருகிறது. அதுவும் விவேகானந்தர் இல்லத்தில் வந்து அவங்க அசம்பிள் ஆகிறாங்க. விவேகானந்தர் இல்லத்தில் அசம்பிள் ஆன பிறகு கொஞ்சம் ஒரு 3-4 o'clock ஆகும்போது the crowd starts swelling. The crowd starts swelling. Once the crowd starts there, the police also goes there and talks to them. அவங்க கூட வந்து பேசுகிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸு, மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் பேசுகிறாங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய கோரிக்கை என்ன முதல்ல கேட்டிங்கன்னா, அரசு எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கணும். The government must support us for the ஜல்லிக்கட்டு. இது அவங்களுடைய முதல் கோரிக்கை. இது வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும், இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பேசின பிறகு மேலேயும் பேசும்போது கவர்மெண்ட்டு ஒரு சிக்னல் வருகிறது. அன்றைக்கு நைட்டில் ஒரு ஏர்லி மார்னிங் ஆன் 18th இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு 8-10 பேர் ரிப்ரசன்டேட்டிவ்ஸை கொண்டு போய் ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ், ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் யூத் வெல்ஃபேர், அவங்க 2 பேரும் நைட்டில் ஏர்லி மார்னிங் 1 o'clock அவங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறோம். அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு வந்து அலங்காநல்லூரில் சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணியிருக்க, சில ஜல்லிக்கட்டு நடத்தும்போது சில பேரை பிக்கப் பண்ணியிருக்காங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் வந்து எல்லா முயற்சியும் எடுக்கும். கவர்மெண்ட் வில் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் தி passing of the ordinance and government will take steps to conduct it in a legal way. இது மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் இஸ் வித் யூ, இஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு என்று மினிஸ்டர்ஸ் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒரு அறிக்கை வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கும் வந்து இட் வாஸ் அக்ரீடு. ஸோ அன்றைக்கு நைட் வந்து இவங்களுடைய அனைத்து டிமாண்ட்ஸும் பை அண்ட் லார்ஜ் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் டிமாண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்ரசன்டேட்டிவ்ஸை மறுபடியும் க்ரௌட்டை போகிறாங்க பேசுகிறதுக்கு. க்ரௌட்டை போய் பேசும்போது அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறதில்ல. அறிக்கை வரட்டும், நாளைக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. அடுத்த நாளைக்கு நிகழ்ச்சிகள், தட் இஸ் ஆன் 18th வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. நான் எங்களுடைய முழு ஆதரவு இருக்கிற ஜல்லிக்கட்டுக்கு, அதுக்காக நான் வந்து டெல்லி போகிறேன், பிரதமரை சந்திக்கிறதுக்கு டெல்லி போகிறேன் சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அண்டு நைட்டில் வந்து அவர் டெல்லிக்கு போகிறார். இதெல்லாம் இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் பை அண்ட் லார்ஜ். அங்கே போயிட்டு அடுத்த நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் சந்தித்த பிறகு பிரைம் மினிஸ்டர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு.
தென் அங்கே வந்து அறிக்கை கொடுக்குறாங்க மாண்புமிகு முதலமைச்சர், கூடிய சீக்கிரம் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்களும் வந்து இதை இங்கே கன்வே பண்ணுறோம் க்ரௌடுக்கு. நீங்கள் வந்து எல்லா அஷூரன்ஸும் கொடுத்தாச்சு, கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்படும் என்று சொன்ன பிறகு நீங்கள் போகலாம், கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த க்ரௌடு போகிறதில்ல. அடுத்த நாளைக்கு அங்கே முதலமைச்சர் தங்குறாரு. வேரியஸ் சட்ட ஆலோசகர் கூட வேரியஸ் லீகல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு தென் அல்டிமேட்லி தி ஸ்டேட் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க வித் இன் அ வெரி ஷார்ட் பீரியட், ரெக்கார்ட் பீரியடில் டைமில் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அது 21st. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண பிறகு அகைன் நாங்களும் அது மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க. இங்கே வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு, வந்துட்டு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அப்புறம் வாடிவாசல் திறக்கும் சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு நடக்கும் சொல்கிறாங்க. இந்த தகவலை மறுபடியும் நாங்கள் 21st அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணுறோம். இதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கன்வே பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸை கன்வே பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தட்டு வாடிவாசல் திறக்கட்டும், வாடிவாசல் திறந்தால் நாங்கள் கலைஞ்ச போகிறோம் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 22nd அன்றைக்கு நிறைய இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்தது. வாடிவாசல் திறக்க முடியாட்டாலும் நிறைய இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டு வாஸ் ஸ்டார்டட். This is the time when we realized that majority of the students, மாணவர்கள் யார் இங்கே வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டுடைய அஷூரன்ஸை கேட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில வெஸ்டட் குரூப்ஸு வித் சம் ரேடிக்கல் ஐடியாலஜிஸ் இவங்க வந்து இதை தடுத்து ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்தை வந்து இவங்க கைவிடக்கூடாது, ரிப்பப்ளிக் டே வந்து நடத்தக்கூடாது, நம்ம போராட்டத்தை எப்படியாவது நீடித்து 26th அன்னைக்கு வரைக்கும் இதை போராட்டத்தை நீடித்தால் ரிப்பப்ளிக் டே நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நடத்த முடியாமல் சூழ்நிலை வரும். இந்த நோக்கத்தில் வந்து 22nd அன்னைக்கும் நாங்கள் சொல்லும்போது ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் சொல்லும்போது கூட கலைஞ்சு போகிறதில்ல. 22nd நைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் சில லீடர்ஸ் வந்தாங்க, அவங்க ரிப்ரசன்டேட்டிவ் சில லீடர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பேசிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்ற பிறகு நம்ம இந்த போராட்டத்தை கைவிடுவோம் சொல்லி then this entire protest was called off. Entire protest was called off on 22nd by the students. ஆனால் most of them had called off. Some of the leaders who had come, they had given a statement that it is called off actually. So by 22nd night it was very clear that all the demands of the protesters were met and most of the protesters were also convinced and ready to leave. But we felt that there was a group which was not only against going but also was preventing some of the people from going and leaving the protest place by calling of the protest. They were a hindrance. That is what we realized. Right from 20th onwards, we got a sense of this. Once we were all convinced that the government has done enough, they have met all the demands of the protesters, the decision was taken now that we should ask them to go. Because 26th is the Republic Day,
Beyond that, we cannot allow crowd to stay put in Marina, and also when there is definite information that many radical elements are there, and there are also posters, pictures, etc., which we got, where they were carrying some objectionable things, which we will show you later, like photos of extremist elements, slogans against the country, the intention to disrupt the Republic Day, the functions, etc. இதெல்லாம் the next target, next objective உங்களுடைய தெரிஞ்சப்போ we took a decision that they should be peacefully evicted. So 23rd morning, we all assembled, police assembled. On the time, it was the morning time, about 6:37. The crowd was the least. By that time, most of the students who had started the protest, most of them had actually gone. There were only a few, as I told you, some small groups which were available. The protesters were ranging at that time about 5,000 to 6,000. On the time, we assembled and we ensured two things. The objective of our operation was that we should disperse them peacefully. There should be no use of force. எந்த விதமான ஃபோர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் எங்களுடைய என்டையர் ஸ்ட்ரென்த்து, எவிக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து அவங்க எல்லோருக்கும் யாருக்கும் லத்தி கொடுக்கல, லத்தியில் எடுத்து வச்சிட்டோம். So that they are bare-handed. They are bare-handed and totally unarmed. Number 2, we had ensured enough women's strength. மகளிர் காவலர்களும் நிறைய வச்சுருந்தோம். நல்ல ப்ரொட்டஸ்டர்ஸில் மகளிர் நிறைய பெண்கள் இருந்தாங்க. அதனால் லாட் ஆஃப் விமன் கான்ஸ்டபிள்ஸும் வச்சுருந்தோம். எவிக்ஷனுக்கு நம்ம அவங்களை எவிக்ட் பண்ணதுக்கு முன்னாடி, கலைஞ்சு போக சொல்லத்துக்கு முன்னாடி, லாஸ்ட் ரிசார்ட்டாக எங்கள் டெப்டி கமிஷனர் மயிலாப்பூர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டி மேலே ஏறி ஒரு எலாபரேட் அனௌன்ஸ்மெண்ட். இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சிருக்கிறது, கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றது, அண்ட் த ரிக்வெஸ்ட் தட் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றப்பட்டது, நீங்கள் கலைஞ்சு போகணும் சொல்லி அந்த ரிக்வெஸ்ட்டும் டெப்டி கமிஷனர் செய்கிறார். அதில் மறுபடியும் இவங்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு இன்னும் 2-3 hours எக்ஸ்ட்ரா வேணும் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யூ மே ஆஸ்க் எ கொஸ்டின் தட் வை யூ டிட் நாட் கிவ் சொல்லி. த ரீசன் இஸ் நாட் ஃபார் நாட் கிவிங் இல்லை. த இஷ்யூ இஸ் தட் இது மாதிரி எவ்ரி டைம் வென் வி டாக் இதுதான் செய்கிறாங்க. அவங்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க 2 hours 3 hours. த ரீசன் இஸ் 3 hours அடிஷ்னலாக கொடுத்தா ஆட்களை மறுபடியும் கூட்டுவாங்க. அண்ட் த பர்பஸ் இஸ் தட் டு மொபிலைஸ் மோர் க்ரௌடு. அவங்களுடைய டிமாண்ட்லாம் கேட்டிங்கன்னா அந்த ஆர்டினன்ஸில் கவர்னரோட கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசாங்கம் கெசட்டில் ஆர்டினன்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, அதில் கவர்னரோட கையெழுத்து இல்லை சொல்கிறது அது ஒரு தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் ஃபார் ஆர்டினன்ஸு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிவலஸ் பாயிண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணி ப்ரொலாங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வை வி இன்டர்வீன்ட் அண்ட் வி பீஸ்ஃபுல்லி ஆஸ்க் தெம் டு கோ. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஆன் 23rd. நம்ம பீஸ்ஃபுல்லாக அவங்கள போக சொல்லும்போது நிறைய பேர் போயிட்டாங்க. பை அண்ட் லார்ஜ் லாட் ஆஃப் பீப்புள் வெண்ட் ஆஃப். இதில் ஒரு சின்ன குரூப் மட்டும் ஒரு 1,500 to 2,500 people பண்ணும்போது they ran towards the sea. கடலை நோக்கி ஓடினாங்க சில பேர், பாக்கி எல்லாரும் போயிட்டாங்க. தென் வாட் ஹேப்பன்ட் இஸ், நிறைய பேர் உள்ளே போன பிறகு ஒரு 9:30 10 o'clock வரைக்கும் தி என்டையர் ஆப்ரேஷன் வாஸ் வெரி பீஸ்ஃபுல். யூ வில் ஆல்சோ appreciate the entire thing of making them go away, to sending them out from the place
without using any force. You will appreciate that not a single instance of using force in this entire exercise which was done. It was done with very care, lot of care. Marina kulla வந்து எந்த விதமான ஒரு excessive force யூஸ் பண்ணுறதோ இல்லாட்டா high handednessோ கிடையாது. இது நான் உங்களுக்கு வீடியோவும் காட்டுவேன். It was not there. So our intentions were very clear that we are there, we were with the students, we wanted them to disperse peacefully, and we also had no intention of using any kind of force or any high-handedness. It was specifically instructed. எல்லா போலீஸ் பர்சனலுக்கும் நாங்கள் ப்ரீஃப் பண்ணி தான் அனுப்பியிருந்தோம். எப்போ வன்முறை ஸ்டார்ட் ஆச்சு அது கேட்டிங்கன்னா, ஒரு 10 மணிக்கு குப்பத்துலேருந்து சில பேர் மறுபடியும் some of these fellows who had gone, இங்கேருந்து போனவங்கெல்லாம் சில பேர் அதில் அங்கே போய் ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. அதாவது போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்க சொல்லி பேப்பரில் சில இடத்துல பார்த்தோம். பேப்பர்லாம் தடியடி நடத்திருக்காங்க போலீஸ் சொல்லி. அது முற்றிலும் தவறு. போலீஸ் வந்து மரீனால எந்த விதமான தடியடியும் நடத்தவில்லை. அதுக்கு நீங்களும் உங்களுடைய வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்த தடியடி நடத்திருந்தாங்கன்னு சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, லத்தியே இல்லை கையில், அவ எப்படி தடியடி நடத்த முடியும்? ஸோ தடியடி நடத்தலை. இதை ஒரு ஃபால்ஸாக ஒரு வதந்தியை பரப்பி அங்கேருந்து வந்து they incited passion, they incited the people. அவங்கெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் மரீனா வர தொடங்கினாங்க. ஒரு சில பேர் வரும்போது காவல்துறை நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து செக் போட்டிருந்தோம். ஏன்னா மறுபடியும் பப்ளிக் மறுபடியும் வரக்கூடாது, இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் மறுபடியும் வரக்கூடாது மாதிரினாக்கு தான் வந்து தடை போட்டிருந்தோம். எங்கள் போலீஸ் தடுக்கிறாங்க. போலீஸை பார்க்கும்போது இந்த க்ரௌடில் சில விஷமிகள் இவங்க கல் எடுத்து எறிகிறாங்க, அது மாதிரி பெட்ரோல் குண்டு வீச தொடங்கினாங்க. இதில் தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட். இல்லை, அந்த ஒரு குப்பத்துலேருந்து உள்ளே வராங்கல்ல, இந்த இதுலேருந்து உள்ளேருந்து வரும்போது நடுக்குப்பம், அது பிறகு மாட்டாங்குப்பம், தட் இஸ் சுங்குவார் ஸ்ட்ரீட்டு, அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் நடுக்குப்பம். தென் immediately after that also there was a group which went to ISO's police station and set fire. ஒரு குரூப் வந்து ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய வாகனங்களை தீ வைக்கிறாங்க, பெட்ரோல் குண்டு ஊற்றி தீ வைக்கிறாங்க. அது நம்மளுக்கு காட்சி தான் காட்டுவோம். அப்படி தான் வந்து வன்முறை தொடங்கிறது. வன்முறை தொடங்கும் போது தான் போலீஸ் இன்டர்வியூன் பண்ணுறாங்க. வன்முறை தடுக்கணும், போலீஸுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. அது வன்முறை தடுக்கத்தான் வந்து நம்ம என்ன மினிமம் ரெஸ்ட்ரெயினில் மினிமம் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வித் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வி ஹாவ் ஆப்ரேட்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காவலர்களுக்கு அதில் இன்ஜுரி இருக்குது. ஒரு ஒஃபென்சிவாக போயிருந்தால் இவ்வளோ வந்து நமக்கு நம்ம நிறைய இன்ஜுரிஸ் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் விஷமிகள் வரும்போது we have to enforce the law. When the antisocial elements are acting, நம்ம வந்து காவல்துறை அதுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன் டு என்ஃபோர்ஸ் த லா. அதுதான் செஞ்சுருக்கிறோம், தவிர ஹை ஹேண்டட்னஸ்ஸு எங்குமே இல்லை. இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த என்டையர் ஈவெண்ட் நடந்ததில் உடைய விளக்கம் இதுதான். There is no doubt that people have been writing, there has been violence, there have been antisocial, that's all fine. But we just wanted to ask you one thing, because we were asking Commissioner also from the first press conference that what are you going to do with those uniformed persons who have been writing, who have been engaged in arson? So what are they, because that was a very wishy-washy answer to say there was mob, because there have been some 5 angles of the same footage being available. Now நாம வந்து இப்போ அத விசாரணை பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட்ல கிட்ட 250 கிட்ட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் சொல்லி. சோ நம்ம சைடு வீடியோவும் வந்திருக்கு, பட் அதுல என்ன இதுவரைக்கும் என்ன, because that இல்ல அதான் இப்போ நாம அதை மேட்ச் பண்ணிருக்கோம். வீடியோல பார்த்தவங்க எத்தனை பேர் அதுல இருக்காங்க
இப்போ அந்த ஜாயிண்ட் கமிஷனர் குத்துறாரு பாருங்க, பிரவுன் சார் ரமேஷ், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். தினேஷ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய சொல்றாரு விசாரணையில். ஸோ அது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த குரூப் வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. ஸோ யாருமே அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சில பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன். எந்த இயக்கங்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நிறைய இயக்கங்கள் வந்து இது பின்னாடி இருக்காங்க, சதி கும்பல், சதிகார கும்பல் சொல்லிட்டே இருக்கிறோம். அதனால இப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றும் நிறைய பேரை பிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ தப்பிச்சு ஓடிடுவாங்க. இப்போ இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா என்ன கேரி பண்றாங்க. Sir, but carrying bin I would say nothing wrong with the இல்ல நீங்க வந்து எந்த இயக்கம் சொல்றீங்களா, நாங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். விசாரணை பண்ணி முடிச்சோம்னா தெளிவா சொல்லுவோம். இதை நீங்க முதல்ல பாருங்க, நான் அப்புறம் பதில் சொல்றேன். Basic question is what is wrong in carrying bin Laden's pictures? இப்போ இது என்ன சொல்ல போறீங்க? Carrying this kind of photograph also, there is nothing wrong in it. I'm asking you, explain what is the legal position? What is wrong in carrying bin Laden's picture? Only what we want to convey is that this movement, which initially started as a students' movement, where students were involved, was somewhere towards the end hijacked by these kind of people who had a different agenda. That is what we are stressing on. The carrying of a bin Laden's photo or a truncated map of India showing Tamil Nadu as a different country, these show the mindset and the ideology of those people who had infiltrated into this group. And they were interested not in Jallikattu per se. Their agenda was different. Their interest was to create some anarchy, prevent the agitation to come to a peaceful end, and also disrupt the Republic Day functions. This is our agenda. That is what is conveyed through this. சட்டசபையில முதல்வர் வந்து அந்த பின் லாடன் பத்தி சொன்னாரு. ஆனா ஒரு படம் தெளிவா இருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? அவர் படம் தெளிவா இருக்கு. வண்டி ஓடிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? பண்ணுவோம். கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுப்போம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு படம் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு படம் வந்து போலீஸில் வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, ஒரு அஃபென்ஸ் நடக்கிறது, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்த உடனே ஒரு அடுத்த நாளைக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் அரெஸ்ட் பண்ண முடியுமா? தெரியாதுல ஆள் யார் சொல்லி டைம் எடுக்கும். ஒரு ஆளுடைய ஃபோட்டோ கண்டுபிடிச்ச ஃபோட்டோவில் வந்து எப்படி தெரியும்? பண்ணுவோம். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். டைம் எடுக்கும். அது டேட் இது வந்து ஐ திங்க் இட் இஸ் அபவுட் 20th or 20th அப்படி இருக்கும். அந்த அளவில் இருக்கும். எக்ஸாக்டாக தெரியல, பட் அந்த டைமில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தடாராகி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நாங்கள் நடத்தின ப்ரொட்டஸ்ட் 4/12/16 வந்து நாங்கள் இருந்து பிஜேபி ஆபீஸ முற்றுகையிட போன விஷுவல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் நீங்கள் இல்லை அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது நீங்கள் அதை பாருங்கள். இது எப்படி இது வந்து மரினா இல்லையா? அவர் எடுக்கிறது இந்த காரு இதெல்லாம் வருமானு, ஆட்டோலாம் வருமானு இல்லை. யார் வேணா என்ன சொன்னால் நம்ம அதை எடுக்க முடியாது. நம்ம வாட் இஸ் அவைலபிள் அஸ் எவிடன்ஸாக நம்ம பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால வந்து சரிப்பட இதை பார்த்தா இந்த 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 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அவர் இந்த டைமில் எடுத்த மாதிரி? இது does it not look like this? அவர் வந்திருக்கலாம். இல்லை அவர் வந்திருக்கலாம். பட் இது வந்து இது இந்த பிக்சரை பார்த்தா கண்டிப்பாக இது வந்து காமராஜர் சாலையில் எடுத்த பிக்சர் தான். அது அடுத்தது இல்லை அடுத்தது பாருங்கள். இத்தனை இந்த ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்தீங்கனால இத்தனை கருப்பு ஷர்ட்டு எப்படி இந்த கூட்டம் வந்துடு உங்களுக்கு எல்லோரும் தெரியும். ஹவு இட் ஹேப்பன்டு. அன்னைக்கு 18th 21st 22nd வரைக்கும் காமராஜர் சாலையில் மத்தியான நேரத்தில் என்ன காட்சி இருக்குது? அது மாதிரி இல்லையா? அது அது மாதிரி தான் இருக்குது.
இந்த புகைப்படம் வந்து காவல்துறை எடுத்ததா இல்ல சமூக வலைதளங்களா மற்ற புகைப்படக்காரங்க எடுத்தாங்க? இல்ல அது நாங்க அது எல்லாம் நாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் எங்களுக்கு we have gathered it. சிஎம்ஏ அசெம்பிளில வந்து கொடுத்திருக்காங்க. அதனால எங்க சரி போட்டா அவங்க எப்படி வந்து நீங்க எப்படி அவங்க இது அனௌன்ஸ் பண்றாங்க? இருங்க. சரி அடுத்த ஒரு கேள்வி நீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது சில காவல்துறை எல்லாம் கேட்டீங்க, சில இதெல்லாம் இதில் 2 விஷயங்கள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து காவல்துறை மீது சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறதோ அதை வந்து நேர்மையாக ப்ராப்பராக விசாரித்து அதில் யாராவது தவறு செஞ்சது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே நல்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து கமிஷனர் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, வாட்ஸ்ஆப்பில் வந்து நிறைய அது ஒரு பக்கம் இருக்கும்போது அனதர் சைடில் வாட்ஸ்ஆப்பில் நிறைய இது மாதிரி பிக்சர்ஸ்லாம் போகிறது, சிலதெல்லாம் வந்து உண்மையும் கிடையாது. மேபி சம் அதர் இன்சிடென்ட்டோடைய பிக்சர் இங்கே எடுத்து போட்டும் பண்ணுறாங்க, அதுவும் பண்ணுறாங்க. ஸோ 2 தரப்பில் இருக்குது. பட் எங்கெங்கெல்லாம் வந்து பிரைமா ஃபேசி காவல்துறையினர் தவறு செஞ்சிருந்தால் அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும். How many police personnel involved in those footages? So far எல்லாம் வந்து 2 பேர் தான். 2 பேர் தான் காமிக்கிறாங்க. திரும்ப அதே தான் காமிக்கிறாங்க. ஒரு விமன் கான்ஸ்டபிள் வைக்கிற மாதிரி, ஒரு மேன் கான்ஸ்டபிள் வைக்கிற மாதிரி. எந்த இடம் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், எந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், யார் என்னன்றது நெருங்கிட்டோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மண்டே எங்களுக்கு கோர்ட் வர்றதுனால அதுக்குள்ளே நாங்கள் யாருமே ஐடென்டிஃபை பண்ணி நடவடிக்கையும் எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அந்த 2 போலீஸை சொல்றதை வச்சுக்கிட்டு என்டையர் டிபார்ட்மெண்ட்டையும் பிளேம் பண்றது தவறு. நீங்களே பார்த்துருக்கீங்க வன்முறை யார் ஆரம்பிச்சாங்க, எப்படி நாங்கள் வந்து அமைதியான முறையில் அவங்கள கலைஞ்சி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். லத்தியே இல்லாமல் தான் 10 மணி வரைக்கும் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அனுப்பிட்டு இருந்தோம். 10 மணிக்கு மேலே தான் இந்த பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஃபுட்டேஜில் இருக்கிற ஆட்கள் வந்து நிறைய பேரை ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ட்ரேஸ் தான் ஐடென்டிஃபை. 200 பேர் வந்து போலீஸ் இல்லாத மற்ற ஆட்களை வந்து கைது பேஸ்ட் ஆன் வீடியோ அண்ட் அதர் டாக்குமெண்ட் எவிடன்ஸ். நீங்க வந்து வீடியோ எவிடன்ஸ் போட்டு டிவில நிறைய டிவில காமிச்சிட்டாங்க. இப்படி காமிச்சோம் உங்க மென்ன இன்னும் இதுவரைக்கும் எதை அரெஸ்ட் பண்ணல. அதே நாங்க சொல்றோம். அது வந்து தெளிவா மண்டே தான் நாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அது தெளிவா மண்டே சொல்லிடுவோம் என்ன பண்ணிருக்கோம். There is a third footage which also shows a group of police personnel attacking, ransacking properties, pushing down vehicles and attacking women in particular. Have you identified those women? It's a group of police personnel. அது எங்களுக்கு இது வரைக்கும் விசாரணையில ஒன்றும் தெரியல, எங்க நடந்தது என்னன்னு தெரியல. பட் இந்த 2 மட்டும் இடமும் அந்த ஏரியாவும் தெரிஞ்சு ஏறத்தாழ நெருங்கிட்டோம். நாங்க மண்டே சொல்லுவோம். இல்ல அப்படி வந்து அவங்கள்ட்ட ஃபுட்டேஜ் இருந்தா நீங்க கொடுங்க. நீங்க அவங்ககிட்ட ஃபுட்டேஜ் சம்பந்தமா இருக்குன்னா எந்த ஊர்ல நடந்தாலும் இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மதுரையில் நடந்ததை கொண்டு வந்து மதுரையில் அடிச்சாங்க பாருங்க. அன்னைக்கு காலையிலேயே வந்து என்னங்க அந்த குப்பத்துக்காரங்களோட பேசிட்டு இருந்தேன் நான் மீனவர்களோட. அவங்க சொன்னாங்க அமைதியான முறை தானே கழிஞ்சு போறாங்க, ஒரு அடிச்சு ஒரு அம்மா மண்டையை உடைச்சிட்டாதாக டிவியில சொல்றாங்க, அதனாலதாங்க நாங்க ஓடி வந்தோம் எல்லாருமே அப்படின்னு சொன்னாங்க. எங்க அடிச்சாங்கன்னே தெரியாது, எந்த டிவியில காமிச்சாங்கன்னு தெரியாது, எந்த ஊர்ல நடந்ததுன்னு தெரியாது. கடைசியில வெரிஃபை பண்ணா மதுரையில தான் ஏதோ லத்தி சார்ஜ் பண்ணிருப்பாங்க கோயம்புத்தூர்லயே. சோ அதே வந்து இங்க காமிக்கிறாங்க. காமிச்சு பொதுமக்கள் வந்து walks in here and asks us to leave without even a lathi, all of us will walk out. When we call the policemen, they were like, no, we will not come. It's a risk to our life. There were people, ambulances where they were not allowed. So I personally made a call asking one of the police guys, sir, they are very much openly challenging. Even if one policeman walks in here, we will leave. We will leave is what they told us. In fact, we have videos of that. But none of the policemen came. They very openly said, we will not come till the evening. Let the city be the way it is. So what do you say about that, sir? Where was it? GN Chetty Road, very much GN Chetty Road, corner of the GN Chetty Road. I myself was stuck there for 6 hours. Okay, see, some places it could have taken place because of the traffic problem. So because of this problem, later on in the city, everywhere there was a traffic problem. So in fact, on GN Chetty Road, there was no traffic because every 100 meters they
had Okay, stuff. so what I am saying is, 1 or 2 incidents, stray incidents could have happened like this. Some operations here and there could have taken place. But that does not mean the whole thing is, right. போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்காக சமூக விரோதி உள்ள போட்டான்னு சொல்றீங்க. அதே மாதிரி காவல்துறையில சிலர் வந்து தீ வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இல்ல அதான் தெரியல, விசாரணை பண்ணாதான் தெரியும். முதல்ல ஆளை பிடிச்சதானே தெரியும். இவங்களே வந்து நீங்க சொல்றீங்க அவங்க ஏன் கொண்டு போக கூடாதா தப்பா அப்படின்னு கேக்குறீங்க. தெரியல, விசாரணை பண்ணாதான் தெரியும். இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. நாங்க அதான் சொல்றோம், இவங்க போறதுனால தானே ரிபப்ளிக் டே நடத்த விடாம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இவங்களுக்கு இருக்கு. காமிக்கிறான் இல்லையா, ரிபப்ளிக் டே நடத்தக்கூடாதுன்னு தானே அந்த இதுல போட்டிருக்கான் அவன். இது வேற ஏதோ குரூப் காமிச்சாங்கன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. சார், ஒரு சில சம்பவங்கள் வந்து காவல்துறையினரே செஞ்சிருக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் இருக்குது. அது உயர் அதிகாரிகளோட இதோட தான் பெர்மிஷன் இல்லை, அதுதான் சொல்லிட்டோம். எங்கெங்கெல்லாம் காவல்துறை தவறு செஞ்சுருக்காங்க, தவறு செஞ்ச வீடியோக்கள் வந்திருக்கோ அதை விசாரணை பண்ணி கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுப்போம். அதில் வந்து யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறதோ இல்லாட்டா அவங்க இது பண்ணுறதுக்கோ தேவையில்லை. அது நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம். We will identify. We are in the process of identifying. We have almost identified. Soon you will see some action. எதுக்கு அது என்ன எல்லாம் ஃபுல்லாக உறுதி செஞ்சு தான் பண்ணோம். அதில் சில எல்லாம் ஃபுல்லாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு சொல்லுவோம். Many people are telling that why couldn't you have waited for 5 more hours? The issue is simple. One is all demands have been met. Number 2, there is no justification for them to be remaining there. That means the 5 hours or 3 years which they were asking is basically to mobilize more crowd in that time and make the operation more difficult. That is the reason. So their intention was not to disperse. A few fellows were holding captive and trying to disrupt. So we cannot keep on doing we cannot keep on letting it go endlessly. But sir, Shankar, they were saying that once the assembly passes the bill, they just wanted to celebrate their victory and leave. When the ordinance has been passed, when the Honorable Chief Minister has said that it will be passed in the assembly, it is taken for this one that it is a done thing. And already Jallikattu has been, he's already said that Jallikattu will show you can conduct Jallikattu if you require, wherever you want to participate, you can participate. The entire essence has been given, everything is over. Now you are going on technicalities. What is the guarantee that after passing of the bill, you will not go? You will go. But I think you would have got more public support for your action then. No, but see, there is a... Time was very short. There is a rational, there is a rational to every action. You cannot keep on continuing, shift the goalpost from one place to another and keep on demanding more when all your demands have been met. 144 போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மரீனா ஏரியா ஒரு பொதுக்கூட்டமோ பொது நிகழ்ச்சியோ நடக்கக்கூடிய இடம் கிடையாது. அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பல ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. அங்கே வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸு, ரேலிஸு இப்படிப்பட்ட அசம்பிளிலாம் அலௌடு கிடையாது. ஸோ அது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு 144 ஆர்டர் இன்னைக்கு கமிஷனர் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஃபார் 5 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸு, பேசிக்கலி கவரிங் ஓன்லி த சாண்ட் ஏரியா, இந்த பீச் ஏரியா, மெரினா, ஐஸ் ஹவுஸ் எல்லாம் ஓன்லி த பீச் ஏரியா மற்றும் கவர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறோம். அதில் என்னென்னா இந்த தடை உத்தரவு வந்து ஒன்லி ஃபார் assemblies, processions, fast, demonstration, human chain, meetings, movement of groups, etc. Families, அவங்க குழந்தைகள், குடும்பங்கள், குழந்தைகள், வாக்கர்ஸ், காலில் வாக்கு போகும்போது போகிறவங்க, ரெக்ரியேஷனுக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. Okay, this is only to prohibit people from having assemblies, procession, fast, demonstration, protest, meetings, இதுக்கு தான் தடை. தவிர
பொதுமக்கள் குடும்பத்தோடே வரலாம், அவங்க வந்து குழந்தைகள் அங்கே வரலாம், குழந்தைகள் கூட வரலாம், வாக்கர்ஸ் போகலாம், காலையில் நடக்கக்கூடிய வாக்கர்ஸ் எல்லாம் போகலாம், அதெல்லாம் தடை இல்லை. ஓகே, தேங்க்யூ. நாங்கள் அவங்கள்ட்ட என்ன தேவை சொல்லணும்னா, இங்கே தான் அசம்பிள் ஆகாதீங்க, எப்படி இது அசம்பிள் ஆன இடம் கிடையாது, 144 அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எங்கே வந்து தடை இருக்கோ அங்கே போய் நீங்கள் அசம்பிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம்.